ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரோக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் தான். இது மேல்மருவத்துலேருந்து ஒரு பிரதர் கால் பண்ணி, "பிரதர் நான் ஒரு ரீவொர்க்காக ஒரு ஆம்பிளிஃபையர் அனுப்பிச்சு வரேன்னு" சொன்னாரு. ஆக்சுவலா அத பிரிச்சு நான் பார்க்குறப்போ இதுதான் அதனுடைய லைவா இருந்தது ஆக்சுவலா. பிசிபி வந்து லோ ஹீட் சால்டரிங்லேருந்து ஹீட் பண்ணியிருப்பாங்க போல. சரியா சால்டரிங் பண்ணல. எல்லாமே திக்கா அப்படியே உட்காந்துருக்கு. ஒரு ப்ராப்பராவும் இல்ல. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அத விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிமோட் கிட்டோட பாட்டம் பிசிபி இருக்கிறது. ஒரு பாக்ஸ் மாரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலா. ஒரு பாக்ஸ் மாரி அட்டை பாக்ஸ் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி, பட் அந்த பாக்ஸுக்குள்ள அந்த பாட்டம் போர்டு வச்சிருக்காரு. பட் எதுக்காக வச்சாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த டெக்னீஷியன் நமக்கு தெரியல. மத்தபடி இன்ட்ரிலாம் பாருங்க. ப்ராப்பராவே இல்ல. எல்லா ஒயரிங்குமே அவரு விருப்பம் தான் பண்ணிருக்காரு. எதுவுமே சால்டரிங் கிளியரா பண்ணவும் காணோம். பட் அவரு பேக்கேஜ் போட்டு அனுப்பிச்சது இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. நான் பிரிச்சு பார்க்குறப்ப எக்ஸாக்ட்டா அப்படி தான் இருந்துச்சு. இதில யூஸ் பண்ணியிருக்கிறது சக்தியோட 14 பிட் தான் போட்டிருக்காங்க டோட்டலா. 10 டிரான்சிஸ்டர் வந்து சரவுண்டிங்க்கும் பிளஸ் சப்புக்கு வந்து 4 பிட் சப்போர்ட் பண்ற மாரி தான் போட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணது ஒரு பிகினர்ஸா தான் இருக்கும் ஆக்சுவலா. இப்ப தான் பிகினர்ஸா தான் இருக்கும். ஏன்னா, அவரு யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் பார்த்தாவே அப்படி தான் தெரியுது. பட் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா குடுக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.